என்ன தனியா விட்டுட்டு போறீங்கன்னா என்ன அர்த்தம்? பெத்தவளார்தான் இப்படி செய்வாங்களா? நான் என்ன துபாய்க்கா போறேன்? இங்க இருக்கிற மெட்ராஸ்க்கு தானே போறேன். ஏமாமா எதுக்கு நீங்க இப்ப மெட்ராஸ் போறீங்க? மாப்பிள, இத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருந்து நான் என்னத்தை கிடைச்சேன்? 30 வருஷமா கூத்தாடி ஊரை சுத்தி கடங்காரனாலதான் மிச்சம். ஏதோ மெட்ராஸ் போனா 4 காசு சம்பாதிச்சுடலான்னு தான் போறேன். அந்த 4 காசு எங்கேயும் சம்பாதிக்க முடியாதா? கூத்து இல்லைன்னா வேற எத்தனை தொழில் இருக்கு? மாப்பிள, நீ ஒண்ணு நினைச்சிட்டே பேசுற. உனக்கு மம்பட்டி பிடிக்கிற தொழில் இருந்து எல்லா தொழிலும் தெரியும். எனக்கு இந்த கூத்தாடுற தொழிலை விட்டா வேற என்ன தொழில் தெரியும்? அந்த ஒண்ணை வச்சுதான் நான் பொழைக்கணும். அதனாலதான் நாங்க 2 பேரும் மெட்ராஸ் போய் சினிமாவில சேர்ந்தலாம்னு முடிவு பண்ணிட்டோம். எங்க அப்பாவை கெடுத்ததே இவரு மாமா. ஏயா அண்டாவை கொண்டு போய் கடையில வித்த மாதிரி இவரையும் கொண்டு போய் மெட்ராஸ்ல விக்கலாரு பாக்குறியா? பாத்தீங்களா உங்க பொண்ணு என்ன பேசுதுன்னு? இதுக்கு தான் திருட போனாலும் கூட்டு சேரக்கூடாதுங்கிறது. நீங்க எக்கடாவது கேட்டு போங்க, நான் மட்டும் தனியா போறேன். இருடா, முன்ன இந்த பீத்த பாய் தூக்கி வா, உட்கார்றா. ஏமா உன்னை கவனிச்சுக்கிட்டா உன் மாமன் இருக்கா, அப்புறம் ஏமா நீ கவலைப்படுற? மாப்பிள, என் பொண்ணை நீங்க கவனிச்சுக்க மாட்டீங்க. கட்டிக்கு போற உங்களுக்கு இல்லாத அக்கறை எனக்கு எதுக்கு? கண்ணாத்தா, மாமா போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இனிமே அவரை தடுத்து பிரயோஜனம் இல்ல. கண்ணை கசகாம சந்தோஷமா அனுப்பி வை. கண்ணாத்தா, உன் மாமன் தான் சொல்லிட்டான்ல, அனுப்பி வைமா. ஐயோ, என் பொண்ணு சிரிச்சிச்சு. நான் போயிட்டு வரேன். மாப்பிள, நான் வரட்டுமா? பொண்ணு, நான் வரேன். ஐயா, ஊர் ஜனங்களே, நீங்க மட்டும் புள்ள குட்டி வர நல்லா இருக்கு. டேய் பீத்த பாய், வரா கொஞ்சம் வாமா. டேய், அந்த பொண்ணு என்ன கூப்பிடுற? தூக்கி வைக்கினேன். ஓ, தூக்கி வைக்குதா? நல்ல வேலைப்பா. இதனால் சகலவிதமானவங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, சினிமாக்காரங்க படம் எடுக்க வர்றாங்க. அது விஷயமா பஞ்சாயத்து கூட போகுது. அதனால எல்லாரும் வீடு வராம வந்துருங்க. டேய், தம்மு கடிச்சா யார் நம்ம ஊருக்கு வர்றாங்க? சினிமாக்காரங்க படம் எடுக்க வராங்க. அட பொப்பன் தண்ணா, கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி சினிமா படம் முடிக்கிறவங்க நம்ம ஊருக்கே வர்றாங்களா? டேய், அவங்கள தேடி நம்ம என்ன போகணும்? அவங்களை இங்கேயே அமுக்கிடுவோம். சும்மா இருக்கியா? நாங்க அதுக்கு காத்து கிடக்கா. அதான் வசூலுக்கு தட்டோட வந்து முன்னாடி போனா அதாங்க. கூத்து என்ன மனை நீமா சினிமாக்காரங்களை காக்கா பிடிக்க போறியா? நான் ஒரு கூத்துக்காரன், அவர் ஒரு சினிமாக்காரன். ஒரு கலைஞர் இன்னொரு கலைஞரை வரவேற்க போறதுல உனக்கு என்ன போறாம? ஆமா, எதுக்கு நீ ஒத்த பூ எடுத்து நிக்கிற? எங்க கனவு கண்ணி சில்க் சுமிதா வர்றா. அவளுக்கு எங்க காதல் பரிசா இதை கொடுக்க போறோம். சங்கூத போற வயசுல உங்களுக்கு எல்லாம் எதுக்கு அந்த விபரீதமான ஆசை? வீணா கூட்டத்துல மிதிபட்டு சாகாதீங்க, ஒரு ஓரமா நில்லுங்க. ஒத்துக்குப்பா. அண்ணே, முதல் மாலை நம்ம தான் போடுறோம். ஆமா. ஏய், யாராவது எங்களுக்கு முன்னாடி மாலை போட்டீங்க, மாலை இருக்கும், கை இருக்காது. இந்த அரை டிக்கெட்டுங்க இங்கேட்டா வந்தானுங்க. அண்ணே, வர்றது அவங்க தலைவர். அவர்கிட்ட சொல்லி நம்ம பொழப்புக்கு வேட்டு வச்சிருவாங்க. ஆமாண்டோ. தம்பி, நீங்க போடுங்க தம்பி. ஏற்கனவே போட்டு வந்த மாதிரி இருக்கு. மறுபடியும் கூட நீங்க போடலாம். தம்பி, எனக்கு ஒரு கொடி கொடுப்பா. ஏன் காத்துக்கிட்டு இருக்கணும்? நேரத்தோட கொடியேத்திருவோமே. வழக்கமா சுதந்திர தினம்னா பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் வந்தானே கொடியேத்தி வைக்கணும். அவங்க சினிமா ஹீரோவை வரவேற்க காத்துக்கிட்டு இருக்காங்களாம். அவங்க எங்க வரப்போறாங்க? நாமே கொடியேத்திருவாங்க. ஏன் வாத்தியார, இன்னைக்குதான் சினிமாக்காரங்க வராங்கன்னு தெரியுமில்ல, கொடி ஏத்துறத நாளைக்கு வச்சுக்கிறது. நாளைக்கு எப்படிப்பா? நாளை கழிச்சு வச்சுக்கிறது. இது கூட தெரியல. தப்புதான்பா, தப்புதான். சுதந்திரம் கொடுத்ததே தப்புதான்பா. வாங்க போய் ஊர்ல பெரியவங்களுக்கே அறிவு இல்ல, குழந்தைங்களுக்கு எங்க தெரிய போகுது? அவங்களை அடிக்காதீங்க, விடுங்க போகட்டும். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். தலைவன் பிரேமனா, அண்ணா எந்திரிங்க, நான் வீட்டை கிளம்புங்க. ஐயோ, ஏன் வீட்டை கிளம்புங்க? உங்க ட்ரவுசர் கிழிஞ்சு போச்சுண்ணே. ட்ரவுசர் முக்கியம் இல்ல, ஹீரோ ஹீரோ ஹீரோ. என்ன கலாதிக்கமா? யோ 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 யோ,
குட் மார்னிங். என்ன பண்ணிட்டு இருக்க? எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருக்க. நீங்களும் வரீங்களா? சேர்ந்து பண்ணுவோம். நம்மால முடியாது, மூச்சு வாங்கும். அவனுக்கு வயசாகி போச்சு. இருக்கு என்ன சேர்த்துக்கிறியா? வாங்க. போறியா? நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுரே அம்மா. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுரே அம்மா. அப்போ என்னடா தெரியலடா. ஆவோதியா அண்ணாக்களி. அட்டா அட்டா பச்சை கிளி. ஆவோதியா அண்ணாக்களி. அட்டா அட்டா பச்சை கிளி. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுரே அம்மா. அடி செருப்பா. ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா பூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா. அண்ணே பாட்டை கொஞ்சம் திருப்பி போடுங்கண்ணே. எதுக்கு பக்கிரசாமி திரும்ப திரும்ப இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கிற? நான் பிரேக் டான்ஸ் கத்துக்கிறேன்னே. நீதான் கூத்தாடுறவனாச்சா, உனக்கு ஏன் இந்த பாட்டெல்லாம்? அதை என்ன கேக்குறீங்க? உன் கடையில எச்சு கிளாஸ் கழிந்தா கூட 4 காசு சம்பாதிச்சிருப்பேன். அந்த ஒண்ணும் தெரியாத பயில்கிட்ட வேலை சேர்ந்து என் வாழ்க்கையே வேஸ்டா போச்சு. ஒண்ணும் தெரியாத பயிலா? யார சொல்ற? அதான் அந்த கூத்துவாத்தியா இருக்கானே பாவாடசாமி, அந்த பயிலத்தையும் சொல்றேன். ஏப்பா உன் குருவே அப்படி சொல்ற? அந்தால எனக்கு குரு. பு. அவன் கூத்தெல்லாம் எவனே ரசிக்கிறான். இப்ப எல்லாம் காலம் மாறி வாயா சினிமாவுல சேர்ந்தலாம் சொன்னேன். பூம்பு மாடு மாதிரி தலையாடிட்டு எங்கேயோ ஊரு சுத்த போயிட்டான். அந்த மரமண்டைக்கு எவ்வளவு சொன்னாலும் ஏற மாட்டேங்குது. நீங்க போடுங்க பாட்ட. வாங்க குருவே. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? பிரேக் கத்துக்கிறேன். இதெல்லாம் கத்துக்கிட்டா தானே சினிமாக்காரங்கள்ட்ட சான்ஸ் இருக்கும் போது கௌரவமா இருக்கும். போடா, இது என்னடா பிரேக்? இதை விட சூப்பர் பிரேக் எல்லாம் என் கைவசம் இருக்கே. அப்படி என்ன ஏன் எனக்கு கத்து கொடுக்கல? அது அதுக்கு நேரங்காலம் வர வேண்டாமா? இப்பதானே உன் மேல முழு நம்பிக்கையே வந்திருக்கு. அண்ணா எனக்கு கத்து கொடுங்கண்ணே. ஆரம்பிச்சிடலாங்கய்யா? ஆமண்ணே. இப்பவே வா. ஆமண்ணே. சரி ஆரம்பிச்சிருவோம். இருங்க இருங்க. நீங்க குருநாதரு முத பிரேக் கத்துக்கிறேன். இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்கிக்க. ஆரம்பிக்கட்டுமா? ஆரம்பிங்கண்ணே. இதுதான் பிரேக். கஷ்ட பிரேக். இது ஜெர்மன் பிரேக். இது ரஷ்யன் பிரேக். இது ஜப்பான் பிரேக். இது சீக்கிரம் பிரேக். அடுத்தவங்க உள்ள போற பிரேக் தான். பிரேக் தான். அண்ணா சீக்கிரம் போங்க. அண்ணா ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்கண்ணே. டேய் இப்பதான்டா சாமான் எல்லாம் கொண்டு வந்து இறக்குறாங்க. இன்னும் யாரும் வரல. வாடா. கும்பிடுறாங்க. கும்பிடுறாங்க. ஐயா உள்ள இருக்கல கும்பிடுறாங்க. இது சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் வெள்ளக்காரங்க எல்லாம் அண்ணா இங்க வாங்க. அந்த ஒருத்த வெள்ளையும் சொல்லுமா சிகரெட் பிடிக்கிறாடா. அந்த ஆளு முதலாளி. ஆமா வாடா. ஐயா தயாரிப்பாளரே, நாங்க இந்த ஊர்க்காரங்க உங்க படத்துல நடிக்கிறதுக்கு சான்ஸ் முயற்சி பண்றேன். எல்லாத்தையும் டீ தானே கொடுக்க சொன்னேன். இங்க வந்து புடிங்கிட்டானுங்க. போடா. டேய் இவன் டீ குடுக்குற பையனா? சினிமா முதலாளி யாருன்னே தெரியலடா. எல்லாருமே வெள்ளை வெள்ளையா இருக்கானுங்க. இந்த ஆள்கிட்ட கேட்டுருமா? சரி கேப்போம். ஏப்பா இந்த படத்தை எடுக்கிறாரு அந்த முதலாளி யாருப்பா? நான் தான். ஐயோ சாமி, உங்களை அப்பான்னு கேட்டு என்ன மன்னிச்சிருக்கு சாமி. நாங்க இந்த ஊர்க்காரங்க, எங்களுக்கு படத்துல நடிக்க சான்ஸ் கொடுங்க சாமியா. பணம் போடுறதாங்க என் வேலை. மத்ததெல்லாம் அந்த உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காங்களே, அவங்கள போய் பாருங்க. யார் அந்த மஞ்சள் சட்டை போட்டுக்காரு? ஆமா, அவங்க தான். அண்ணா சாமா. யோ மூர்த்தி, என்ன தப்பா எழுதிருக்க? சாமா. ஒண்ணு அண்ணன்னு சொல்லுங்க, இல்ல சாமின்னு சொல்லுங்க. லட்சுமரா அண்ணே, நாங்க இந்த ஊர் கூத்துக்காரங்க. உங்க படத்துல நடிக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ்? என் பேர் பக்ரிசாமிங்க, இவர் பாவடசாமிங்க. நான் வாத்தியாருங்க, இவன் சிஷ்யனுங்க. எங்களுக்கு இந்த ஆர்கிட்டிங் எல்லாம் நல்லா வருங்க. ஏதாவது ஒண்ணு காட்டுங்க. ஐயோ இப்ப நாங்க ஷூட்டிங் பிஸியா இருக்கோம். ஓய்வா போல ரூம்ல வந்து உங்களுக்கு என்ன தெரியுமோ செஞ்சு காட்டுங்க. அது வரைக்கும் இந்த ஷூட்டிங் ஒரு ஓரமா நின்னு பாக்கலாங்களா? தாராளமா பாருங்க. இந்த படத்து பேர் என்னங்க? விவசாயி மகன். கதை நல்ல கதையா? யோ இதெல்லாம் உங்களுக்கு அவசியமா? ஏங்க அங்கேயே சொன்னால எதுவும் பேசக்கூடாது. வாய முடுங்க. டேய் இவங்களுக்கு மேல பெரிய ஆள் எவனோ ஒருத்தர் இருக்காண்டா. ஒரே குழப்பமா இருக்குடா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். என்னையா எல்லாம் ரெடியா? ரெடி சார். டேய் இங்க 2 பேர் தொப்பி வச்சிட்டு வராங்களே, இவங்க யாரா? அண்ணே அந்த முன்னாடி கலர் சட்டை போட்டு வராரு, அவர் தான் கேமராமேன். ஓ படம் பிடிக்கிறவரு. அந்த பின்னாடி வெள்ளை சட்டை போட்டுக்காரு, அவர் தான் டைரக்டர். எல்லாருக்கும் வாத்தியாரு. ஹீரோ ஹீரோனிக்கு படம் சொல்லி கொடுக்குறவரு. அப்படியா? அன்னைக்கு ஹீரோவே ஹீரோ கோணை பார்க்க ஜனங்க நிறைய வந்தாங்க. இவன் ஒத்த பரமர மாட்டு நின்னுட்டு இருந்தா யாருமே பார்க்கவில்லையே. அவங்க படத்துல தர்றாங்க, ஜனங்க வராங்க. இந்த ஆளு என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியலையே. அப்படியா? அப்ப இந்த டைரக்டர் வேலையில நமக்கு வேண்டாம்ப்பா. சினிமாவுல சேர்ந்து ஹீரோ வாங்கி எப்பவும் ஜனங்க நம்மள பாக்குற மாதிரி வச்சுக்கோ. போங்கடி போங்கடி, ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்க பாத்து வாங்க. அடியே கைய விட்டுறாதீ. இது என்னதுக்கா? இது லிப் கிளாஸஸ். தள்ளுங்க. இது ஐ ஷேடோ. தள்ளுங்க, வழி விடுங்க. இது மீனாட்சி, நீ முன்னாடியே வந்துட்டியா? அக்கா கூட கார்லயே வந்துட்டேன்டி. பிளஸ்
வரலையா? ஆமாண்டி அக்கா, இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்டுங்கக்கா. ஏய், அங்க பாரு. உனக்கு வேணுமா? வேண்டாக்கா. ஐயோ ஐயோ, என்ன? நாங்கெல்லாம் உங்க பரம ரசிகர்கள். அப்படியா? மாப்பிள்ள, என்ன மறந்துடாத, செலுக்கு குடிச்சது குடிச்சிட்டேன். எனக்கு கொஞ்சம் கொடு. கொஞ்சம் தான் இருந்தது, குடிச்சிட்டேன். பரவாயில்ல, மாட்டிலையாவது கொடு. சாமி, தனியா இருக்கும்போது நீங்க தான் சாமி வர சொன்னீங்க. யாருங்க இது? இந்த ஊர் கூத்துக்காரங்க ஆஹா, நடிக்க சான்ஸ் கேட்டு வந்திருக்காங்க. ஓஹோ. வாங்க, உட்காருங்க. என்னது பெருச்சாளி பிடிக்கிற மாதிரி வராங்க? ஐஸ். சாமி, நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம், கையை விட்டுறாதீங்க சாமி. முதல்ல உங்களுக்கு என்ன தெரியும் செஞ்சு காட்டுங்க, அப்புறம் சான்ஸ் தரோம். அது என்ன அப்படி காட்டி விட்டீங்க? அள்ளி அரசாணையில இருந்து ஹரிச்சந்திர மயான கண்ட வரைக்கும் எங்களுக்கு அத்துவிடுங்க. 4:30 இருந்து 6:30 வரைக்கும் பாடுவாருங்க. ஏன் 8 மணிக்கு பாட சொன்ன பாட மாட்டேனடா? நான் சுதிய சொன்னேங்க. சுதியா? அதெல்லாம் விவரமா சொல்லணும்னா, அவங்க எல்லாம் டவுன்ல இருந்து வந்திருக்காங்க, அதுவும் சினிமாவை முடிக்க வந்திருக்காங்க. ஏன் சாமி? எங்க ஒரு நல்ல பாட்டா பாடுங்க. குடிக்க உங்க பின்னாடியே இருக்கு பாருங்க. மயானம் காக்க போயின்றார், ஹரிச்சந்திர மயானம் காக்க போயின்றார். அடி. என்னடா தம்பி இது? சந்தர்ப்பம் கேட்க வந்துட்டு ஆரம்பத்திலேயே மயானம் போறேன் போறேன்னா எவன்டா கொடுப்பான்? அண்ணே, அவங்க நெஞ்சு தொடணும்னே. ஓ, நீங்க நெஞ்ச தொடர்ல வந்துட்டீங்களா? யோ, என்ன அது? அவன் சும்மா கத்த குட்டி பையங்க. ஏதாவது டப்பாங்குத்து பாட்டு பாடினா நல்லா இருக்கும். டப்பாங்குத்து? ஆமாங்க. ஓஹோ, நீங்க இந்த லேட்டஸ்ட் ஆமா. அது நம்ம கிட்ட நிறைய இருக்குங்க. அது ஏறா டப்பாவே, ஆடுறா டப்பாவே, ஆடுறா. ஏ கோட்டை மேல படி பறக்குது, குனிஞ்சு பாருடா, அப்புறமா நிமிந்து பாருடா, அப்புறமா வளைச்சு பாருடா. ஏ குடத்துக்குள்ளே நாத்து நட்டு, குடத்துக்குள்ளே நாத்து நட்டு அறுவடை செய்வேன், அதுக்கு யானைய புடிச்சு சாதனை செய்வேன். அடி குடத்துக்குள்ளே நாத்து நட்டு. ஏ அம்மாளு, ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ எனக்கு சான்ஸ் கிடைக்குங்களா? நிச்சயமா உண்டு. எங்க டைரக்டர் சொல்லி உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏன்டா நோன்ற? இவனுக்கும் கேக்குறாங்க. அவருக்கும் உண்டு. அப்ப வர்றேங்க. வாங்க. வாங்க. திறமசாலிங்க தான், ஆனா ஆள்காவ மாதிரி இருக்காங்கல்ல. ஐயோ, நான் தனியா வந்தா நல்ல ஹீரோ மாதிரி இருப்பேங்க. இவன் கூட வந்தனால தான் அப்படி இருக்கா. டேய், நீ ஏன்டா வந்த? போடா. அதெல்லாம் இல்லைங்க, நான் குளிச்சு 1 வாரம் ஆச்சு, அதனால அப்படி தெரியும். ஏன் குளிக்க வேண்டாம்னு சொன்னாங்களா? நீ குளிக்கலன்னு சொல்லு, என்ன ஏன்டா சேர்த்துக்கிற? நான் வர்றேங்க. வாங்க. அடுத்த தடவை வரும்போது முடிய வெட்டிக்கிட்டு ட்ரிம்மா அழகா வாங்க. ஐயா சாமி, நீங்க சான்ஸ் கொடுக்கறேன்னு சொல்லுங்க, இப்பவே நான் தலையை வெட்டிக்கிறேன். தலையை வெட்ட வேணாம், முடிய மட்டும் வெட்டு. மகாராஜா வர்றேங்க. வர்றேன் சாமி. சும்மான ஆளுங்க. வேடிக்கையான ஆளுங்கல்ல. ஆமா. என்ன பாவரசாமி? என்னது பாவாடை சாமியா? அது அப்போ. இப்ப நான் பாவாடை காந்த். என்னது பாவாடை கந்தா? ஆமா, எதுக்கு அழகா இருந்த பாகவதர் முடிய வெட்டி விட்ட? ஆமா, முடி இருந்தப்ப ஊர்க்காரங்க எல்லாம் வாரி கொடுத்துட்டீங்க. யோ, வயித்தறிச்சல கிளப்பாதீங்கய்யா. நான் சினிமாவில் சேர போறேன். சினிமாவிலியா? மார்கோ மார்கோ மாருகோயா, அட மார்கோ மார்கோ மாருகோ. ஆளை பார்த்தா அட்டகாசமா இருக்காரு. இவர் சினிமாக்காரரா தான் இருப்பாரு. பக்கிரி வேற கூட வரல, தனியாவே புடிச்சு சான்ஸ் வாங்கிடுவோம். வணக்கம் சார். சார், நீங்க சினிமா ஷூட்டிங் வந்திருக்கீங்களா? டைரக்டர் சார் உங்களுக்கு தெரியுங்களா? டைரக்டரா? அவன் என் தம்பிதான். ஓ, டைரக்டர் உங்க தம்பிங்களா? ரொம்ப நல்லதா போச்சு சார். சார், உங்க டைரக்டர் தம்பி கிட்ட சொல்லி சினிமாவில் நான் நடிக்க ஒரு வேஷம் வாங்கி கொடுங்க சார். ஏயா, நடிக்கிறது அவ்வளவு சாதாரண போச்சா? உனக்கு என்ன தெரியும்? நான் இந்த ஊர் கூத்துவாதியாருங்க. நான்சென்ஸ். கூத்துவாத்தியர்கள் இங்க சான்ஸ் கிடையாது. ஐயோ சாமி மகராச, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஒரு வேஷமாவது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். உங்களை நான் வாழ்க்கை பூரா இந்த நாடாவை இதுக்கு முன்னால் நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே. எலிசத்த நாத்தம். இந்த நாத்தத்தை நான் ரொம்ப நாளா அனுபவிச்சிருக்கிறேனே. ஆக மொத்தம் இந்த நாடா என் கூடவே பழக்கப்பட்ட நாடா. சார், சார் கொஞ்சம் திரும்புறீங்களா? ஏண்டா, டைரக்டர் உங்க தம்பியா? கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க.
திருட்டு பய ஐயோ அவசரத்துல எதையோ தூக்கி அடிச்சிட்டு போல் இருக்குது